சென்னையை புரட்டி போட்ட வெள்ளம் இப்போது தென் மாவட்டம் பக்கம் திரும்பியிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் அதி கனமழை பெய்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கழுத்தளவு நீர் சூழ்ந்துள்ளது. மணிமுத்தாறு அணையிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழக அரசு சென்னையை போல் மந்தமாக இல்லாமல் தென் மாவட்டங்களில் உள்ள மக்களை மீட்க அரசு அதிகாரிகள், அமைச்சர்களை விரைந்து போக சொல்லியிருக்கிறது. பாபநாசம், பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த திடீர் வெள்ளத்தால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதற்கிடையே திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்ட செந்தூர் ரயில் எக்ஸ்பிரஸ் இந்த மழை காரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பயணிகள் சுமார் 500 பேர் தவிக்கின்றனர். இவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் வசதிகளை ஹெலிகாப்டர் மூலம் செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. நாங்குநேரியில் உள்ள பூச்சிக்காட்டில் கனடியன் கால்வாய் கரை உடைந்தது. வரலாறு காணாத மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. சாத்தான்குளம், ஆனந்தபுரத்தில் உள்ள ஏத்தேன் பள்ளி விடுதி மாணவிகள் மழை வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டனர். இவர்களை பழங்குளம் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மீட்டனர். இந்த மழை வெள்ளத்திலிருந்து சதுரகிரி மலையில் உள்ள 120 பேர் மீட்கப்பட்டனர். சென்னையில் 2 நாட்களில் பெய்த 50 சென்டிமீட்டர் மழையின் தண்ணீர் வடிவே ரொம்ப நாள் ஆனது. இந்த காயல்பட்டினம் நிலையை யோசித்து பாருங்கள். இந்த மழை தொடர்ந்தால் இன்னும் நிலைமை மோசமாகும். இங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அரசு போய் உதவி செய்தால்தான் உண்டு. ஏற்கனவே நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. வருகின்ற 20ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.